we are going to continuation of metallurgy lesson. That is, finally we are going to refining process. What are the process takes place in the refining method? Distillation, liquefaction, electrolytic refining, zone refining, and vapor phase method. Vapor phase method, one is Mond process, another one is Van Arkel method. Mond process nickel and Van Arkel method zirconium and titanium. So refining process ku munnadi pathina, the ore extraction and then impure or crude metal, then finally we can go into pure form, that is refining process. And then extraction ku munnadi pathina concentration, ore concentration பண்ணுவோம், அப்புறம் extract பண்ணுவோம், அப்புறம் extract பண்றதுல crude metal form ஆகும், then purification. So first ore ல இருந்து metal extract பண்றது, followed the concentration process and then impure metal, then finally pure form. That is the refining process. Refining process, first one is distillation method. The distillation method is employed to low melting point and volatile metals. இது எந்த மாதிரினா melting point ரொம்ப லோவா இருக்கிற சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணலாம். அதோட apparatus இது மாதிரி தான் இருக்கும். பட் புக்ல இந்த டயகிராம் கொடுக்கல. ஒரு ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க்ல பாத்தீங்கன்னா நம்ம எந்த மெட்டலை எந்த ஃபார்ம்ல இருக்கிறத சப்ஸ்டன்ஸ் க்ரூட் சப்ஸ்டன்ஸை பியூர் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணணுமோ அதை நம்ம அந்த ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க்ல எடுத்துக்கணும். தென் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தெர்மோமீட்டர் அண்ட் தென் வி கேன் யூஸ் வாட்டர் கண்டென்சர். இது எதுக்காகன்னு சொன்னால் ரொம்ப ஹாட் கண்டிஷனில் வரக்கூடிய அந்த வேப்பர்ஸை கொஞ்சம் கூல் பண்ணி லிக்விட் ஃபார்முக்கு மாற்றும், அதுக்காக அந்த வாட்டர் கண்டென்சர் யூஸ் பண்ணுறோம். ஸோ க்ரூடு மெட்டல் இங்கே வச்சு இங்கே ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறது இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் மெர்க்குரியாக இருந்தால் 357, தட் இஸ் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர். ஸோ 357ல் நம்ம இந்த க்ரூடு மெட்டல் எடுத்து ஹீட் பண்ணும் பொழுது இங்கே இருக்க இம்ப்யூரிட்டிஸ் அப்படியே இருக்கும். அந்த மெர்க்குரி ஃபார்ம் மட்டும் பார்த்தீங்கன்னா 357ல் இந்த ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க் வழியாக இங்கே வரும், இந்த டியூப் டெலிவரி டியூப்பில் கிராஸ் ஆகி தென் ஃபைனலி கலெக்ட் ஆகிடும். ஸோ அந்த ஹாட் கண்டிஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் அந்த வேப்பர்ஸ் அகெயின் லிக்விட் ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், வி கேன் யூசிங் வாட்டர் கண்டென்சர். ஸோ டிஸ்டிலேஷன் மெத்தடில் ஹை எம்ப்ளாய்டு ஐ மீன் லோ பாயிலிங் பாயிண்ட் அண்ட் ஹை பாயிலிங் பாயிண்ட் இம்ப்யூரிட்டிஸை கேன்சல் பண்ணுறதுக்காகவும் வாலடைல்ஸ் மெட்டல்ஸ் இது பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் ஒன் ஆஃப் த distillation method in refining process. And the next one is electrolytic refining. Electrolytic refining based on electrolysis. Electrolysis means we can taking electrode and electrolyte. Electrode in a electrolytic bath. Electrolyte is salt substance, I mean salt solution form of salt substance. And then two electrode, one is anode, another one is கேத்தோட். அப்போ என்ன பண்ணுவோம், எலக்ட்ராலிட்டிக் பாத்தில் ரெண்டு எலக்ட்ரோட டிப் பண்ணுறோம். ஒரு எலக்ட்ரோட பியூர் ஃபார்மில் இருக்கும், அனதர் ஒன் இஸ் இம்பியூர் ஃபார்மில் இருக்கும். பியூர் ஃபார்ம் கேத்தோட், இம்பியூர் ஃபார்ம் வந்து ஆனோட். எந்த மெட்டலை நம்ம ரீஃபைன் பண்ணுறோமோ அந்த மெட்டலோட மெட்டல் சால்ட் எடுத்துக்கணும். தட் இஸ் ஹியர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் சில்வர். ஸோ இங்கே எடுத்துக்கிறது சில்வர் நைட்ரேட் வித் அசிடிஃபைட் சில்வர் நைட்ரேட். அங்கே நைட்ரேட் இருக்கிறனால நைட்ரிக் ஆசிட், டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணி இந்த அக்வா சொல்யூஷன் அசிடிஃபைட் சில்வர் நைட்ரேட்டாக எடுத்துப்போம். தென் கரண்ட் பாஸ் பண்ணுறோம். கரண்ட் பாஸ் பண்ணோன்னே ஆனோடில் இருக்கக்கூடிய இந்த இம்ப்யூரிட்டிஸ் ஐ மீன் இந்த ஏஜி ப்ளஸ் அயான்ஸ் எல்லாம் சொல்யூஷனில் மிக்ஸ் ஆகும். ஸோ கண்டக்டிவிட்டி நடக்க இந்த ஏஜி ப்ளஸ் வந்து என்ன ஆகும், இந்த சொல்யூஷனில் மிக்ஸ் ஆகும். தென் சொல்யூஷனில் இருக்கக்கூடிய AgNO3 ரெண்டாக டீகம்போஸ் ஆகும், ஏஜி ப்ளஸ் அண்ட் NO3 மைனஸ். இப்போ இந்த ஏஜி ப்ளஸ் எல்லாமே எதில் போய் டெபாசிட் ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் ஃபார்ம் ஆஃப் கேத்தோடில் போய் டெபாசிட் ஆகிடும். இப்போ ரிமைனிங் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் ஆனோட் மட்டும் வெளியே எஸ்கேப் ஆகிடும். அது ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா the metal dissolved form anode passes into the solution while the same amount of metal ion forms the solution will be deposited at the cathode. அப்போ என்ன ஆகுதுன்னா ஆனோடில் அயான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண அது எல்லாமே சொல்யூஷனில் மிக்ஸ் ஆகும். தென் அந்த சொல்யூஷனில் மிக்ஸ் ஆகும் பொழுது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோலைட் பாத்தில் இருக்க AgNO3 சொல்யூஷன் ரெண்டாக டீகம்போஸ் ஆகும். தென் ஏஜி ப்ளஸ் அயான்லாம் எதை நோக்கி போகும்னா கேத்தோட் நோக்கி போகும். ஸோ இங்கே பியூர் ஃபார்ம் டெபாசிட்டட் ஆன் த கேத்தோட் அண்ட் இம்பியூர் ஃபார்ம் ஆனோட் மட்டும் வந்து impurities வெளியில போய்டும். This is electrolytic refining. Electrolytic in the presence of electrical field. Then electrolytic refining நாவே electrolysis concept. அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மெட்டாலிக் பார் எலக்ட்ரோடு, ஆனோடு ஒன்று, கேத்தோடு ஒன்று. அண்ட் தென் லிக்விட் ஃபார்மில் இருக்கிறது வந்து எலக்ட்ரோலைட். தென் கரண்ட் பாஸ் பண்ணால் பியூர் ஃபார்ம் வந்து கேத்தோடில் டெபாசிட் ஆகிடும், இம்பியூர் ஃபார்ம் வந்து ஆனோடு மட்டும் வெளியில் எஸ்கேப் ஆகிடும். இது ஒன் ஆஃப் த refining process. And then we are going to zone refining. Zone refining, zone means that is the one place and the zonal point எங்கே impurities இருக்கோ அதை யூஸ் பண்ணி பண்ணுவோம்.
It is based on principle வந்து fractional crystallization. Fractional crystallization methodல இதை நம்ம வந்து purify பண்றோம். That is purification of refining process தான். Based on the different solubility, அதாவது ரெண்டு solid liquid gas இந்த மாதிரி எந்த மாதிரியான impurities கேன்சல் பண்ண யூஸ் பண்ணலாம். Then based on different solubility substance. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் ராடு, அந்த மெட்டல் ராடு வந்து பார்த்தீங்கன்னா க்ரூடு மெட்டல் வந்து இந்த மாதிரி ராட் ஃபார்மில் எடுத்துக்கிறோம். தட் இஸ் மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர். இந்த டயக்ராமில் இந்த மாதிரி அப்பரேட்டஸ் இருக்கும், நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர். இந்த மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் என்ன பண்ணலாம், மூவ் பண்ணலாம் எந்த டைரெக்ஷனில் வேணால். இல்லை கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம், கரண்ட்டை பாஸ் பண்ணி இந்த மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டரை மூவ் பண்ணுறோம். அப்போ இம்ப்யூர் மெட்டல் இருக்கும். இம்ப்யூர் மெட்டல் சைடு ஐ மீன் லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் பியூர் ஃபார்மாக மாறிடும், ரைட் சைடில் இம்ப்யூர் ஃபார்ம் இருக்கும். இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் இந்த மோல்டன் ரீஜனில் மோல்டன் பிளேஸில் செட்டில் ஆகிடும். ஸோ எகெயின் ரிப்பீட் இந்த பியூர் ஃபார்ம் எல்லாமே இம்ப்யூர் ஃபார்ம் எல்லாம் பியூர் ஃபார்ம் மாறிட்டே வரும். டைரக்ஷனில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணனா இங்கே பியூர் ஃபார்ம் கிடைக்கும், ஆப்போசிட் டைரக்ஷனில் பண்ணும்போது இங்கே பியூர் ஃபார்ம் கிடைக்கும். ஸோ இந்த டயக்ராமில் நம்ம டைரக்ஷன் வந்து லெஃப்ட் டு ரைட் வச்சுருக்கோம். ஸோ ஹியர் பியூர் சாலிட் கிடைச்சிரும். ரிமைனிங் மெட்டல் ராடில் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்யூர் மெட்டலில் மோல்டன் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் மூலிமா நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அப்போ இம்ப்யூர் ஃபார்ம் இருக்கும். எகெயின் அண்ட் எகெயின் பண்ணும்போது இந்த மெத்தடில் பண்ணுறது ஒரு 99.9% பியூரிட்டி கிடைக்கும் சப்ஸ்டன்ஸ்க்கு. ஸோ மெட்டல் ராட் வந்து எந்தெந்த எலமெண்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான், கேலியம் அண்டு ஜெர்மேனியம் இந்த மாதிரியான மெட்டல்ஸ்க்கெல்லாம் இந்த ஜோன் ரிஃபைனிங் மெத்தடில் யூஸ் பண்ணலாம். வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் அப்ளை, என்ன கண்டிஷன் இங்கே அப்ளை பண்ணுறோம், என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுறோம், இனட் கேஸ் கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னு சொன்னால் இனட் கேஸ் கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது வெளியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட சேர்ந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸை ஸ்டாப் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் இதை இன்னட் கேஸ் அட்மாஸ்பியர் கண்டிஷனில் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் பியூர் ஃபார்ம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இன்னட் கேஸ் கண்டிஷன். ஸோ ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னது தான், ஒன் எண்ட் ஆஃப் த ராட் இஸ் ஹீட்டட் யூசிங் த மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் அண்ட் தென் மெல்டிங் த மெட்டல் அண்ட் த ஒன் எண்ட் டு அதர் போர்ஷன் ஆஃப் த ராட். Heater slowly moved on the one to another end. So pure metal will crystallize. Impurities will move adjacent molten zone. எந்த molten zone, இந்த molten zoneல impurities எல்லாம் settle ஆகிடும். ஸோ அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் இந்த zone refining processல என்ன principle இங்கே ஆக்ட் பண்ணுதுன்னா crystallization. Crystallization அப்படின்றவே fractional crystallization based difference in solubility. ரெண்டு solubility உள்ள substanceல ஒன்று impurityயை ஈஸியாக கேன்சல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ again I repeat it. That is a zone refining. It is an important method of refining process. That is basic principle of zone refining. One is fractional crystallization. Fractional crystallization மூலமாக தான் இதை நம்ம பண்ணுறோம். தென் என்ன எடுத்துக்கிறோம்னு சொன்னால் நம்ம க்ரூட் மெட்டலை ராட் டைப்பில் எடுத்துக்கிறோம். தென் கனெக்டட் வித் மொபைல் இண்டக்ஷன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் மெட்டல் இது ஃபுல்லாகவே இன்னட் அட்மாஸ்பியர் கண்டிஷனில் இருக்கும். பியூர் சாலிட்ஸை நம்ம கொண்டு வரதுக்காக கரண்ட்டை பாஸ் பண்ணி இந்த மொபைல் இண்டக்ஷனை மூவ் பண்ணலாம் ஒன் எண்ட் டு அனதர் எண்ட். ஸோ மூவ் பண்ண நீங்கள் இங்கேருந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டில் மூவ் பண்ண இந்த இடம் பியூர் ஃபார்மாக மாறும். ஸோ போக இம்பியூர் ஃபார்ம் டிக்ரீஸ் ஆகி பியூர் ஃபார்ம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எகெயின் அண்ட் எகெயின் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது இது 99.9% பியூர் ஃபார்மாக கிடைக்கிறதுக்கு மேபி பாசிபிள். ஸோ இந்த மெட்டல் ராடில் எந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், அது சிலிக்கன், கேலியம் அண்ட் ஜெர்மேனியம் இந்த மெட்டல்லாம் பண்ணலாம். கண்டிஷன்ஸ் வந்து ஆக்சிடேஷன், இன்னட் கேஸ் கண்டிஷன். அது எதுக்குன்னா ப்ரிவென்ட் த ஆக்சிடேஷன் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். ஸோ இதுதான் zone refining process. இப்போ இந்த refining processல distillation, then zone refining and electrolytic refining பார்த்தோம். remaining இருக்கிற 2 liquefaction and vapor phase method இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கலாம். we are going to liquefaction process. refining processல இந்த liquefaction processன்றது one of the method. இது வந்து high melting and low melting point அந்த மாதிரி இருக்கிற மெல்டிங் பாயிண்ட் டிஃப்ரென்சியேஷனில் இருக்க இம்ப்யூரிட்டிஸையும் மெட்டல்ஸையும் செப்பரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மெத்தடு. ஸோ த இம்ப்யூர் மெட்டல் வி ஆர் டேக்கிங் இன் ஃபனல் அண்ட் தென் இன்ட்ரடியூஸ்ட் இன் த ஸ்லோப்பிங் ஃபர்னஸ். ஒரு ஜாரில் இம்ப்யூர் மெட்டலை நம்ம ஆட் பண்ணுறோம். ஹை மெல்டிங் மெட்டல் வந்து என்ன ஆகிடும், ஸ்லோப்பிங் ஃபர்னஸ்லேயே தங்கிடும். கொஞ்சம் லோ மெல்டிங் உள்ளது இங்கே செட்டில் ஆகிடும். இதுதான் பிரின்சிபல் இதில். ஏன்னா என்ன பண்ணுறோம், இந்த அப்பரேட்டஸ் வந்து இங்கே லிமிட்டிங் சப்ளை ஏர் கொடுக்குறோம், ஹீட் கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகுது, மெல்ட் ஆகக்கூடிய மெட்டல்ஸ் எல்லாம் கீழே செட்டில் ஆகிடுது. மெல்ட் ஆகாமல் இருக்க ஹை மெல்டிங் பாயிண்ட் உள்ள இம்ப்யூரிட்டிஸ்லாம் செட்டில் டவுன் அட் த பாட்டம் ஆஃப் த ஸ்லோப்பிங் ஃபர்னஸ். அப்போ இங்கேயே செட்டில் ஆகிடும். ரிமைனிங் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, பியூர் ஃபார்மில் இருக்கிறது இங்கே டெபாசிட் ஆயிரும். அது லோ மெல்டிங் பாயிண்ட். இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டிலேஷனில் பாயிலிங் பாயிண்ட்டை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், இங்கே மெல்டிங் பாயிண்ட். ஸோ
employed to remove the impurities high melting metal from the relative low melting point metals. So crude metal, fusible form liquids and sloping surface la நம்ம ஆட் பண்றோம். பிரின்சிபல் என்னன்னு பாத்தீங்கன்னா heated above melting point of the metal absence of air. நம்ம ஹீட் பண்ற நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ற மெட்டலை விட எப்படி இருக்கணும்னா மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக கொஞ்சம் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணோம், கொஞ்சம் அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா அந்த அதிகமாக கொடுக்கும் பொழுது அந்த மெல்டிங் பாயிண்ட் அந்த மெட்டல்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக இங்கே கீழே வந்துடும். இந்த டவுன் சைடில் ரொம்ப ஹையர் மெல்டிங் பாயிண்ட் உள்ள மெட்டல்ஸ் எல்லாம் இங்கே செட்டில் ஆகிடும் இந்த ஃபர்னஸ்லேயே. ஸோ அது இம்ப்யூரிட்டிஸு, இது பியூர் ஃபார்ம். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா டின்னு, லெட்டு, மெர்குரி, பிஸ்மத் இந்த மாதிரி லோ மெல்டிங் பாயிண்ட்ஸ் உள்ள மெட்டல்ஸை பண்ணலாம். 243 கெல்வின், 600 கெல்வின், 545 கெல்வின், 904 கெல்வின் இதெல்லாம் வந்து இந்த மெத்தடில் பண்ணலாம். இது வந்து ரீஃபைனிங் ப்ராசஸில் ஒன் ஆஃப் த மெத்தட், தட் இஸ் ஈக்குவேஷன் ப்ராசஸ். அண்ட் நெக்ஸ்ட் we are going to வேப்பர் ஃபேஸ் மெத்தட். வேப்பர் ஃபேஸ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா என்ன பிரின்சிபல், we are taking suitable reagent, impure metal with suitable reagent ஆட் பண்ணோன்னா ரியாக்ட் பண்ணோம், தென் volatile substance கிடைக்கும். அந்த volatile substance ஃபார்ம் அது கொஞ்சம் வேப்பர் ஃபார்ம் ஈஸிலி கெட்ஸ் வேப்பர் ஃபேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர், தட் இஸ் volatile substance நேச்சர். தென் ஈஸியாக டீகம்போஸ் பண்ணலாம். டீகம்போஸ் பண்ணுறதுக்கு நம்ம சம் கிவிங் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு, தென் பியூர் மெட்டல் கிடைக்கும். ரியேஜென்ட் வந்து ரீஜெனரேட் ஆகிடும் ரிமைனிங் ப்ராசஸில். தட் இஸ் த பிரின்சிபல் வேப்பர் ஃபேஸ் மெத்தடுக்கு. அதில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று மான் ப்ராசஸ், அனதர் ஒன் இஸ் வானாக்கல் மெத்தட். மான் ப்ராசஸில் நிக்கல் மெட்டலை பண்ணலாம், வானாக்கல் மெத்தடில் ஜிர்கோனியம் அண்டு டைட்டேனியம் ரெண்டுக்குமே ஒரே பிரின்சிபல் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பியூர் மெட்டல், க்ரூடு மெட்டல் வந்து நிக்கல், கார்பன் மோனாக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரியேஜென்ட்டு, தென் ஹீட் சப்ளை பண்ணோம் 350 கெல்வின். இங்கே நிக்கல் கார்பனைல் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது, தட் இஸ் volatile substance. It can easily decomposed in the presence of 460 Kelvin temperature, and then the nickel carbonyl decomposed into two components. One is nickel, another one is carbon monoxide. Here nickel is pure form of nickel, this is impure form nickel. Nickel ஒரு complex form vapor phase க்கு மாத்திட்டு அந்த vapor phase ல இருந்து again என்ன பண்றோம், decompose பண்ணி nickel pure form ஆகும், impurity தனியா எடுத்துறோம். இது வந்து பாத்தீங்கன்னா reagents, நம்ம ஆட் பண்ற the reagent. So இது வந்து பாத்தீங்கன்னா nickel purification. And then வானாக்கல் மெத்தடில் சேம் இதே ப்ராசஸ் தான். ஜிர்கோனியம் அண்ட் டைட்டேனியம் என்ன பண்ணுறோம், டைட்டேனியம் எடுத்துக்கிறோம், ரியேஜென்ட்ஸாக அயோடின் எடுத்துக்கிறோம், 550 கெல்வின், இந்த பிரசன்ஸ் ஆஃப் 550 கெல்வின். ஸோ அயோடின் ரியாக்ட் வித் டைட்டேனியம் டு ஃபார்ம் டைட்டேனியம் டெட்ரா அயோடைட், தென் ஃபாலோட் பை 1800 கெல்வின். இப்போ என்ன பண்ணணும், எகைன் டீகம்போஸ் ஆகிடும் இந்த காம்ப்ளெக்ஸ், டைட்டேனியம் தனியாக போயிடும், அயோடின் தனியாக போயிடும். அயோடின்ங்கிறது ரியேஜென்ட்டாக யூஸ் பண்ணுறோம், அது ரீஜெனரேட் ஆகிடுது. இதில் அட்வான்ஸ் இன்னொன்று என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம், டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் மூலியமாக கொஞ்சம் கரண்ட் இதில் பாஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ டைட்டேனியம் தனியாக எஸ்கேப் ஆகிடும், இந்த ரீஜெனரேட் ஆகிடும் இந்த ரியேஜென்ட்டு. ஸோ இதில் இம்ப்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், ஆக்சிஜன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி இம்ப்யூரிட்டிஸ்லாம் ரிமூவ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வானாக்கல் மெத்தட். இது வேப்பர் ஃபேஸ் மெத்தடில் பண்ணுறோம். ஸோ எகெயின் ரிப்பீட் இட். ஃபர்ஸ்ட் லிக்வேஷன் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை மெல்டிங், லோ மெல்டிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இம்ப்யூரிட்டி ஹை மெல்டிங் பாயிண்ட் இம்ப்யூரிட்டிலாம் செட்டில் டவுன் ஆகிடுது, லோ மெல்டிங் பாயிண்ட் இம்ப்யூரிட்டிஸ் லோ மெல்டிங் பியூர் ஃபார்ம் வந்து நமக்கு கிடைச்சிடுது. இந்த மெத்தடில் டின், லெட்டு, மெர்குரி, புரோமின் இதெல்லாம் பண்ணுறோம். தென் வேப்பர் ஃபேஸ் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பிரின்சிபல் we are taking impure metal and added with the suitable reagent, then form of volatile substance, that is decompose ஆகிடுச்சுன்னா பியூர் மெட்டல் கிடச்சிரும், ரியேஜென்ட்டு ரீஜெனரேட் ஆகிடும். திஸ் இஸ் ரீஃபைனிங் ப்ராசஸ். அப்போ ரீஃபைனிங் ப்ராசஸில் என்னென்ன பார்த்தோம், ஜோன் ரீஃபைனிங், electrolytic refining, liquefaction, distillation, and then finally vapor phase method. So இதெல்லாம் வந்து நம்ம இதில் ஃபாலோ பண்ணோம். Then what are the uses of metal? இப்போ இந்த லெசனோட எண்டு பார்ட் போயிட்டோம். எல்லா மெட்டல்ஸையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எப்படி, ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், மினரல்ஸ்னால் என்ன, ஓர்ஸ்னால் என்ன, எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், தென் எப்படி ரிஃபைன் பண்ணுறோம், பியூரிஃபை பண்ணுறோம், எல்லாம் பார்த்துட்டோம். Finally we are going to what are the uses of metals. Metals வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறோம், கமர்ஷியல் யூஸ்க்கும் யூஸ் பண்ணுறோம், தென் கெமிக்கல் யூஸ் எல்லாத்துக்குமே பண்ணுறோம், லேபரேட்டரி இந்த மாதிரி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அலுமினியம், அயன், கோல்டு, ஜிங்க், காப்பர் நிறைய யூசஸ் இருக்குது, நீங்கள் அதில் புக்கில் பார்த்துக்கலாம். சம் இம்பார்ட்டன்ட் யூசஸ் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ அலுமினியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஹீட் அண்டு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணக்கூடியது, தென் லைட் வெயிட்டு, கரோசிவ் நேச்சர் இல்லாதது, இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் இருக்காது. லைட் வெயிட், இதோட அலாய்ஸ் வந்து லைட் வெயிட் உள்ளது, அதனால் ஏரோப்ளேன் பார்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறதுக்கு இந்த அலுமினியம் யூஸ் பண்ணலாம். இது ஒரு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள். அண்ட் தென் அயனோட அலாய் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டை மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, மேக்னெட்டு உருவாகும் அயன் அலாய்ஸ். அப்புறம் அயன் அலாய்ஸில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, குரோம் ஸ்டீல், நிக்கல் ஸ்டீல் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ் தான். அப்புறம் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியோட மணி வேல்யூவை இது பண்ணுறது,
என்ன சொல்கிறது மானிட்டரிங் பண்ணுறதே இந்த கோல்டு தான். ஸோ அப்போ கோல்டோட அலாய் வித் கோல்டு அலாய் வித் காப்பர் வி மேக்கிங் ஜுவல்லர்ஸ் அதுக்கு யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் கமர்ஷியல் யூஸ். அது கோல்டு பண்ணலாம். தென் கோல்டோட சின்ன பார்ட்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா நேனோ சயின்ஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா சோலார் செல்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. தென் ஜிங்கோட இம்பார்ட்டன்ட் யூஸ் காஸ்மெட்டிக்ஸ், ஃபார்மல்சிக்கல், பெயிண்ட்ஸ், ரப்பர், பிளாஸ்டிக்ஸ் இதில் யூஸ் பண்ணாலும் ஜிங்கோட மெயின் யூஸஸ் பார்த்தீங்கன்னா கால்வனைசேஷன். அயனில் கோட்டிங் பண்ணுறோம், அயனில் ஜிங்க் கோட்டிங் பண்ணுற அந்த ப்ராசஸ் பேர் தான் கால்வனைசேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக பயன்படுத்துகிறோன்னா அந்த அயனுடைய ரஸ்டிங் ப்ராசஸ், அந்த துருப்பிடிக்கிறத தடுக்கிறதுக்காக பண்ணுறோம். இது மெயின் ப்ராசஸ் வந்து ஜிங்க்குக்கு. தென் ஃபைனலி காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் கேபிள், காப்பர் ஒயர், இதுவும் ஆல்சோ ஹீட், எலக்ட்ரிசிட்டி, ஹீட் அண்ட் கனெக்டிவிட்டி பண்ணும், எலக்ட்ரிசிட்டியை கனெக்ட் பண்ணும், ஹீட்டை கனெக்ட் பண்ணும். அப்புறம் காப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அலாய் வித் கோல்டு மேக்கிங் ஜுவல்ஸ். இந்த மாதிரி மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் ஹியூமன் யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் தான். அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோன்ஸ் ஏஜ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பருடைய ப்ரோன்ஸ் காலம், அது தமிழில் வெண்கல காலம் அப்படின்ற ஒரு காலகட்டம் இருந்தது. ஸோ அப்போ இந்த மெட்டல்ஸ் எல்லாமே என்னென்ன யூஸஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், என்னென்னத்துக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம இந்த லெசனில் மெட்டராலஜி லெசன், இது ஃபஸ்ட் லெசன் +2ல். இந்த ஃபஸ்ட் லெசனில் மெட்டல்ஸ் எப்படி பூமியிலேருந்து எர்த் கிரஸ்ட்லேருந்து எடுக்கிறோம், மைனிங் ப்ராசஸ்ஸு, மினரல்ஸ் கிடைக்கும், ஓர்ஸ் கிடைக்கும். ஓர்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் இன் ஏ மினரல். அந்த ஓர்ஸ்லேருந்து மெட்டல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறோம், பியூரிஃபை பண்ணுறோம். தென் பியூரிஃபை பண்ணி முடிச்சு அதுக்கு சில மெத்தட்ஸ் பார்த்தோம். தென் யூசஸ் ஆஃப் மெத்தட். ஸோ இந்த லெசனில் இது ஃபுல்லாக பார்த்தோம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து அப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.